ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு ருசியான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் மீன் குழம்புக்கு ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் தூள்லாம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சிடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மீனை நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய ரெடி பண்ணிடலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் செவந்து வரட்டும். ஒரு பெரிய வெங்காயம் இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது சும்மா டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன். நீங்கள் எல்லாமே சின்ன வெங்காயமாக கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்ததாக ஒரு 10 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டாலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துடலாம். உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். நான் இந்த ஸ்பூனால் தான் நான் இப்போ எல்லா தூளும் சேர்க்க போகிறேன். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாச்சு. அதே ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சலை சேர்த்துடலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம்.
இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், மீன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து கொஞ்சம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் குழம்ப. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா குழம்பு நல்லா 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. இப்போ மீன் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் மீன் நல்லா வெந்து வரும். அதுக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ மீன் சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாதியளவு மீனும் வெந்துருச்சு பாருங்கள். இதில் ஒரு 5 பீஸ் மட்டும் மாங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி போடுறேன். மாங்காய் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் குழம்பு. மீன் உடஞ்சிடாமல் லேசாக கிண்டி விடலாம். மாங்காய் சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் மீன் போட்டதுக்கு பிறகு நம்ம மாங்காய் சேர்க்குறது. மீன் ஏற்கனவே ஒரு 4 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ ஒரு 3 நிமிஷம் மட்டும் வெந்துச்சுன்னா மாங்காய் மீன் எல்லாமே நல்லா வெந்துடும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமே பார்க்கலாம். ஏழு நிமிஷம் குழம்பு கொதிச்சு நல்லா மீன் மாங்காயெல்லாம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான தக்கன்னு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கிலோ மீனுக்கு இதே அளவு நீங்கள் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.